ஆனா அப்படின்ற அம்மா தன்னோட பொண்ணு வீட்ல எல்லா வேலையும் இவங்களும் இழுத்து போட்டு செய்வாங்க. ஆனா தன்னோட மகனை கட்டிக்கிட்டு வந்த மருமகளை மட்டும் சோம்பேறி, சமைக்க தெரியல, துவைக்க தெரியலன்னு சொல்லி ஊர் உலகத்துல குறை சொல்லிட்டே இருப்பாங்க. தன்னோட சொந்த வாழ்க்கையில பல கஷ்டங்களை தாண்டி கணவனையும் இழந்து பிள்ளைங்களை வளர்த்த ஆனா கடைசியில பொண்ணு வீட்ல போய் தங்குறாங்க. அங்க மருமகன் நல்லவனா இருக்கான். இவங்க அங்கேயும் வேலையை பார்த்துக்கிட்டு பொண்ணையும் பட்னி போடாம பாத்துக்கிறாங்க. கொஞ்ச நாள் நல்லா போன வாழ்க்கையில பொண்ணோட பையனுக்கு, அதாவது அவங்களோட பேரனுக்கு பிறவிலேயே ஒரு பெரிய நோய் இருக்குன்னு தெரிய வருது. அத குணப்படுத்துறதுக்காக டாக்டர் கிட்ட போயும் சரியா ஆகல. மருத்துவத்துல தீர்வு கிடைக்காததால ஆனா கொதிச்சு போய் ஊர்ல இருக்கிற போலி சாமியார்கள் முட்டை வச்சு திருத்துறதுன்னு மூட நம்பிக்கை வழியிலயும் இறங்குறாங்க. இத பார்த்த அந்த பொண்ணும் மருமகனும் கடுப்பாகி அந்த போலி சாமியார வெளியடிச்சும் துரத்துறாங்க. ஆனா செஞ்ச தப்பு எல்லார் முன்னாடியும் வெடிக்க ஆரம்பிக்குது. நான் நல்லதுக்கு தான் செஞ்சேன்னு ஆனா அழுது புலம்பினாலுமே யாருமே அவங்கள புரிஞ்சுக்கவும் இல்ல. மனசு உடைஞ்சு போன ஆனா தன்னோட மகனோட வீட்டுக்கே திரும்ப போறாங்க. ஆனா அங்கேயும் நிலைமை மாறி போயிருக்க, கடைசியில அவங்களுக்கு தான் எங்க இருந்தாலுமே நிம்மதி இல்ல அப்படின்றத உணர்ந்து கண்ணீரோட நிக்கிறாங்க. பெத்த தாயோட பாசம் எப்பவுமே பிள்ளைங்களுக்கு ஒரு வரமா தான் இருக்கணும். ஆனா அந்த பாசம் கண்மூடித்தனமாகவும் மூட நம்பிக்கையாவும் மாறும்போது அது அந்த குடும்பத்தையே சதைச்சிடும். எந்த உறவுலையும் பாரபட்சம் பார்க்காம எல்லாரையுமே சமமா பார்க்கணும். சில சமயங்கள்ல இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ப பெரியவங்களும் விட்டு கொடுத்து வாழ்றதுதான் நிம்மதியான வாழ்க்கைக்கு வழியாவே அமைது தானே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.